ரைட். அ டைரக்டாவே போலாம். எஸ். ஓகே. ஒரு கொஸ்டினா போகலாம். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? ஓகேவா? ஒரு ம். பூலியன் குடுத்துட்டு, அந்த பூலியன்ல வந்துட்டு நெறைய வேல்யூஸ் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் என்ன வரும்னு கேட்குறாங்க. Ma'am, screen is not visible. நோ. ஓ, ஸ்க்ரீன் வரலன்றாரு மேம். யாருக்குமே வரலையா? வரல மேம். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நான் செக் பண்றேன். இப்போ தெரியுதா? ஓகே. Yes, ma'am. Okay. எஸ். ஓகே. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? ஒரு பூலியனுக்குள்ள பூலியன் அப்படின்றது சாரி ஒரு ஒன் டைப் ஆஃப் டேட்டா டைப் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் எல்லாமே சில வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் என்ன வரும்னு கேட்குறாங்க. எனிஒன்? First value is false, ma'am. ஓகே. Second decimal is ஓகே. I think the first value and ஆன்சருக்கு போயிடலாம். ஓகே. அட்லீஸ்ட் யூ ட்ரைட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸ்னு சொன்னீங்க. எப்படி அப்படின்னா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம வந்து first value is 0. 0 அப்படின்னா இட் வில் ட்ரீட் பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. எந்த நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தாலுமே அதை பொறுத்த வரைக்கும் ட்ரூ தான். ஓகேவா? நார்மலாக நம்ம பூலியன்னா என்ன சொல்லுவோம்? 0 and 1 தான் பூலியன். பூலியன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் எஸ் ஆர் ட்ரூ மீன்ஸ் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பூலியனே யூஸ் பண்ணுவீங்க ஒரு டேட்டா டைப். ஓகே. அண்ட் அகெயின் ஃபுல்லாக அந்த டேட்டா டைப் நான் என்ன கவர் பண்ணியிருக்கணும் அதில் மட்டும்தான் நான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இதுவரையும் நான் கொஷின்ஸ் எடுக்கல. ஓகே. ஸோ நீங்கள் பூலியன் அப்படின்றத கொடுத்துட்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸ், 1ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ. இது வந்து நார்மல். 1 தாண்டி மீதி எது கொடுத்தாலுமே அது ட்ரூ தான். ஓகே. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து ஆன்சர். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா அதில் எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்றதுக்கு? ஓகே ஓகே மேம், புரியுது. ஓகே. செகண்ட் கொஸ்டின் போகலாமா? போலாம். ஓகே. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 5 அப்படின்னு கொடுத்தா இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரேஞ்ச் Integer, ma'am. ஃபங்க்ஷனோட டேட்டா டைப். Integer, ma'am. ஓகே. எனி அதர் ஆன்சர்? At least chat. I still don't understand why this remaining 14s are joining. No idea. Again.
வேற ஏதாவது ஆன்சர் இன்டீஜர்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது ஆன்சர்? எப்படி இன்டீஜர்னு ஏன் சொன்னீங்க? I had a doubt. Integer or list, I'm not surely tell. If ஓ it prints the number from ஓகே the given range, so it will be integer or a list. ஓகே That's why I tell the answer integer. I'm not sure about the answer. ஓகே கிரேட். ஸோ ரேஞ்சுன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ரேஞ்சில் கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5 நம்பர்ஸ் வரைக்கும் அது மீன்ஸ் 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? பிகாஸ் n-1 கான்செப்டில் தான் ரேஞ்ச் ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ நம்ம லிஸ்ட்டோ இல்லை இன்டிஜராவோ கொடுத்தோம்னா என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ் தான் வரணும். இட் வில் நாட் கட் இட் ஆஃப். அண்ட் அகெயின் n-1 கான்செப்ட் வழியா அது பிஹேவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு இட் ஓன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அது ஓன் பண்ணியிருக்கு. கரெக்டா? ரேஞ்ச் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் இன்ட் எப்படியோ லிஸ்ட் எப்படியோ அப்படின்னு ரேஞ்ச் அப்படின்றது வந்து அகெயின் ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ இந்த ரேஞ்ச் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது அப்படின்னா அது வந்து ரேஞ்சில் தான் கொடுக்கும் இந்த டேட்டா டைப். ஓகே But it only works with the integers, ma'am. எஸ் ஓகே. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோடது என்ன கொடுத்தாலுமே ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செப்பரேட் ஃபங்க்ஷன் இல்லையா அது? இது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன். அதில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அது ஆப்ஜெக்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நீங்கள் யோசிச்சது வந்து ஒரு என்ன ஒரு பர்சனாக நீங்கள் யோசிக்கும்போது கரெக்டாக யோசிக்கிறீங்க. ஸோ அதனால தான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்கேன் லைக் இது வந்து நாட் லிஸ்ட் அப்படின்னு. நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து வரும். நம்ம வந்து ஒரு ரேஞ்சில் 5 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அது 1 to 5லேருந்து பிரிண்ட் பண்ணோம். அது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அது இன்டீஜராக கூட இருக்கலாம். ஏன்னா அது நம்பரை தானே பிரிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. பட் இன் பைத்தான் ரேஞ்ச் அப்படின்றது வந்து அதனால தான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கே இதுக்காக பார்த்தோம். ரேஞ்ச்னா என்ன, அது ஏன் n-1 கான்செப்டில் வந்து வருது அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிளியர்ல? Clear, ma'am. Clear. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எனி டவுட்? போகலாம் மேம். Chat list. Good, Abhi. Yes. இந்த குவிஸ் நம்ம பண்ணும்போது 1% கூட அதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும்ன்றது நான் பார்க்க போகிறதே கிடையாது. ஓகே, விஷயம் என்னன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்களா, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறீங்களா, அது வந்து மோர் தென் இனஃப். ஓகேவா? நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நம்ம எது பண்ணாலும் அது வந்து அப்படியே 100% கரெக்டாக இருக்கணுன்றது அவசியம் என்றைக்குமே கிடையவே கிடையாது. கரெக்டாக? ஏதாவது அப்படி அவசியம் இருக்கா? இது மாதிரி நம்ம பண்ணுற விஷயம் எதுவுமே வந்துட்டு நான் ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா அது கரெக்டாகவே இருக்கணும் அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? சீரியஸாக என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ரோபோட்டோ இல்லை வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு மேதாவிகள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஹியூமன் பீயிங் தான். இது அகெயின் ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக பண்ணும்போது மட்டும்தான் அதோட கரெக்ட் எப்போவுமே ஞாபகம் வரும். டைரெக்டாக எல்லாமே ரைட்டாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கரெக்டாக இருக்காது. தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அகெயின் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு அது சேஞ்ச் ஆகலாம். ஓகே, அட்லீஸ்ட் கிவ் அ ட்ரை. சாரி. ஓகே, எஸ். இது என்ன டேட்டா டைப்பா? பார்த்தாலே தெரியுது. இந்த டேட்டா டைப் வந்து லிஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்டு இது வந்து லிஸ்டா இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. இஸ் அப்படின்ற கீவேர்டு போட்டிங்கன்னா இஸ் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும்.
லிஸ்ட் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கும். லிஸ்ட் அந்த இல்ல STU List தான் மேம். It's true. ஓகே. லிஸ்ட்னு சொன்னவங்க ஏன் இது லிஸ்ட் இல்லைன்னு சொன்னவங்க ஏன் இது லிஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க? Because the square brackets is used for list, ma'am. So that's why I confirm it's a list. ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. லிஸ்ட் இல்லைன்னு சொன்னவங்க சாரி அந்த மேம். list- நான் மேல பார்க்கல மேம். ஏன்னா அந்த ஸ்கொயர் மாதிரி போட்டா அது லிஸ்ட் தான் மேம். பார்க்கல. சரி ஓகே ஓகே. ஓகே, அப்ப 2 பேருமே ஒரே ஆன்சர் தான் அப்படின்ற மாதிரி List கன்ஃபார்ம் தான். ஆயிட்டீங்க. ஓகே, ஃபால்ஸ். 2 பேர் ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஓகே ஸ்கொயர் பிராக்கெட் ஓகே. அபி 3 பேர் மொத்தம் சேர்ந்து இந்த லிஸ்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? எஸ், அது லிஸ்ட் தான். ஓகேவா? நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்ட். ஓகே, அபி அண்ட் நீங்க 3 பேர் சொன்ன ஆன்சர் 3மே ஒரு ஆன்சர் தான். எதுவுமே நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா பைத்தானுக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட். கிரேட். ஓகே, இதோட டேட்டா டைப் என்ன? நான் உள்ள வந்து ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். 0xF ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இதோட டேட்டா டைப் என்ன? இதோட டைப் அப்படின்னு போட்டால் டைப்னு போட்டாலே டேட்டா டைப்பை கொண்டுட்டு வரப்போகுது இல்லையா? இதோட டைப் என்ன சொல்லி சொல்ல முடியும்? நம்பர் எக்ஸா இன்ட்டா இல்லை ஹெக்ஸா இல்லை இன்ட்டா என்னன்றது? எல்லாமே கலந்துருக்கு. என்ன புரியல. அப்படிதான் சும்மா நம்மளை குழப்பறதுக்காக இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைனலி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். It is hexaint, ma'am. எக்ஸென்ட். ஓகே, ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ். ஓகே அபி அகெயின் மேம் தெரியலம்மா. ஓகே, மேம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் சொல்லுங்க மேம். எக்ஸ்பிளைன் எப்படின்னு சொல்லுங்க மேம். எனக்கு புரியல. ஓ இப்போ பேசுனது அபியா? யோகேஷ் Yes. யோகேஷ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சு அட்லீஸ்ட். ஓகே எக்ஸ்ன்னு சொன்னேன் மேம். ஓகே ஓகே. யா, லாஸ்ட் பேட்ச்ல அபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் பொண்ணு நினச்சி பேசியிருந்தேன். கடைசியில் அவங்க பேர் அபிஷேக். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வீணா கேட்டுட்டேன் நான். அந்த தப்பை நான் இந்த செஷன்லேயே நான் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகே ஓகே. சி ஒரு நீங்க வந்து ஒரு நம்பரை எப்படி வேணாலும் நீங்க மென்ஷன் பண்ண முடியும் பைனரி ஃபார்மேட்ல. ஓகே, அதுக்கு நம்ம வந்து தனித்தனியா கொடுத்துப்பாங்க. இது வந்து ஹெக்ஸாடெசிமல், டெசிமல், ஹெக்ஸாயிண்ட் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. ஓகே, பட் ஆல் டுகெதர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இன்ட் தான். ஓகே, நான் எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு நம்பரை நம்ம எழுதும் போது பைனரி ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம் இல்லையா? பைனரி ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்குற எல்லாமே, ஈவன் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலே கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே 0 and 1 தான். கரெக்டா? அது ஆமா. நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு லெட்டருக்கும் நம்ம வந்து ஒரு கோடு வச்சுருப்போம். ஸோ we can represent integer in binary இல்லை ஆக்டல்னே போடலாம், ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாயிண்ட், என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் போடலாம். ஓகே, அதாவது ஒரு நம்பர், ஒரு இன்டீஜரை நீங்கள் இப்போ ஒரு 8ன்னு நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டைரெக்டாக 8ன்னு கொடுத்தாலும் 8 தான். இல்லை நான் வந்து இந்த இதுக்கு ஈக்குவலான ஒரு பைனரி நம்பரை பாஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு 8ன்ற நம்பரை கொடுத்துரும். இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து சில ஒரு அவுட்புட் வருது, அது வந்து எக்ஸால வருது அப்படின்னா அதை நான் வந்து வாங்கி இன்டீஜரில் தான் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஏன்னா இன்டர்னலாக உள்ள நடக்கிறது எல்லாமே பைனரி ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்க போகுது.
பட் அதுக்கு வெளியில குடுக்குற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி அது எடுத்துக்கும். ஸோ இந்த நீங்க போய் உங்களோட அ ஏதாவது ஒரு எடிட்டர் எடுத்துட்டு, இது என்ன சில சைட் இருக்கும். 1ன்னா இதான், 2ன்னா இதான், இதோட இன்டிஜர் டைப் இப்படி குடுத்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன இது ஈக்குவலன்ட்டான நம்பர் என்ன அப்படின்றதே அது குடுத்துரும். அத நீங்க கொஞ்சம் வீட்ல ஹோம்வொர்க் பண்ணி பார்க்கலாம். பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பேஸ் 2ன்னு வச்சுக்குவோம். இல்ல ஆக்டல்னா என்ன பேஸ் 8ன்னு வச்சுக்குவோம். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா பேஸ் 16 வச்சுக்குவோம். ஸோ இதுதான் அதில டிஃபர் ஆகுமே தவிர்த்து, இதோட டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் தான். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ம். எஸ். செலக்ட் ஆல் ரைட். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இந்த மாரி இருக்கு. நம்ம வந்து இது ஸ்ட்ரிங்ல பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். டேட்டா டைப் ஒரு ஒண்ணத்த பார்க்கும்போது, ஸ்ட்ரிங்ல பார்த்துருப்போம். வந்து ஆல்கலி அப்படின்ற ஒரு மாரி ஒரு நேம் இருக்கு. மேல வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி ஒண்ணு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ, இத வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணணும். நேத்திக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளோட குரூப்ல ஆமா ஒண்ணு மேம். சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த தேர்ட் ஒன் தான் கொஸ்டின்ஸ் மேம் நான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நான் இன்னொன்னு ஒரு க்ளூ உங்களுக்கு குடுத்துருக்கேன் பாருங்க. செலக்ட் ஆல் த ரைட் வேஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ, ஒரு 2 வே இருக்கு இத எழுதுறதுக்கு. ஒரு வே வந்து செகண்ட் ஒன் Second அப்படின்னா and third, ma'am. செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே. செகண்ட் ஒன். நீங்க தேர்ட் ஒன் சொன்னீங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். எஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஐ மீன்ஸ் தேர்ட் சொன்னவங்க, செகண்ட் சொன்னவங்க 2மே கரெக்ட் ஆன்சர். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட். ஏன்னா, ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய வேல ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து போனாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். சிங்கிள் கோட் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு தான். இங்கே ஏன் வந்து சிங்கிள் கோட் கொடுக்காம ட்ரிபிள் கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங்கிலேயே உங்களுக்கு இன்டர்வியூவில் வர கொஷின்ஸ் வரும்போது இதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிறதுக்கான ரீசனே இதுக்காக தான். ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைத்தான் எடிட்டில் போயிட்டு எழுதும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்து ஸ்ட்ரிங்காக அதை பாஸ் பண்ணி இப்படி நான் பாஸ் பண்ணுவேன். ஒரே ஒரு கோட்குள்ளே ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து இதுக்குள்ளே இது போகணும்னு நான் சொல்லுவேன். பட் இங்கே ஒரு கோட் இருக்குது. பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வரையும் எடுத்துட்டு இதை மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூக்கு அதால் அதை ரீட் பண்ண முடியாது. ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சிங்கிள் கோட்டில் ஸ்டார்ட் ஆகி சிங்கிள் கோட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் ஏதோ ஒன்று அனுப்புகிறேன், அதுக்குள்ளேயே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி இருக்குது, அப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, வெளியில் 3 கோட்ஸ் போட்டுட்டு 3 கோட்ஸ் இந்த பக்கம் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது உள்ளே இருக்கிறதையும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இதுவும் ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். அது கொடுக்காது. இல்லை நான் சிங்கிள் கோட்லேயே இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, வரதை ஃபுல்லாக எடுத்துட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே. இந்த சிம்பிளை பார்க்கும்போது ஓகே இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு போல, அதையும் நான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து எஸ்கேப் பண்ணிடும். இது வந்து எஸ்கேப் கேரக்டர் சொல்லுவாங்க. இதை எஸ்கேப் பண்ணிட்டு இதுலேருந்து அதை திருப்பி ரீட் பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து அதை கன்சிடர் பண்ணாது. முடிகிற ஒரு சிங்கிள் கோட்டாக கன்சிடர் பண்ணாமல் இதை எஸ்கேப் பண்ணிவிட்டு தென் கெல்லி அப்படின்றத வந்து அதை எடுத்துக்கும். ஓகேவா? காட் இட்? எல்லாரும் சொன்ன ஆன்சருமே கரெக்ட். எஸ். ஸோ ஒரு பிளாக் ஸ்லாஷ் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை எஸ்கேப் பண்ணிடுறேன். ஒரு வேலை எப்படி எழுத முடியும், இன்னொரு வே என்னென்னா ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் எழுதினாலும் எனிதிங் இஸ் ஃபைன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்? இல்ல இல்ல மேம். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஓகே. இதோட அவுட்புட் என்னப்பா? மீன்ஸ் இதோட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபால்ஸ் அப்படின்னா, ஃபால்ஸ் மேம்.
ஓகே. ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கில் தானே மேம் இருக்கு. புரியல. இந்த மாதிரி அந்த கொட்டேஷன் அந்த மாதிரி போட்டா அது எஸ்டிஆர் தானே, ஃபால்ஸ் தானே வரும். எங்கப்பா எஸ்டிஆருக்கு எங்க நம்ம போட்டிருக்கோம் கொட்டேஷன்? செட்டுன்றது அந்த ஒரு சிம்பிள் வரும் மேம், இது வேற சிம்பிள் இல்லையா? ஓகே. ஆனா இது ஸ்ட்ரிங்கும் இல்லை இல்லையா? ஸ்ட்ரிங்னா எப்பவுமே அந்த கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டால் மட்டும்தான் ஸ்ட்ரிங். Ma'am, One. set is only covered in flower braces, ma'am, not curly. செட்டுமே இப்படிதான் எழுதுவோம். இல்ல மேம், நம்ம செட்டை டிஃபைன் பண்றப்ப வந்து இதுல செட்னு போட்டு சும்மா கர்ல் பிரேசஸ் தானே மேம் போடுவோம். இந்த இது ஃப்ளவர் பிரேசஸ், சாரி மேம். நான் செட்டை எழுதும் போதும் இப்படிதான் எழுதுவேன். கரெக்ட். செட் எழுதும் போது இப்படிதான் எழுதுவேன். ம். அதுக்குள்ள 1 2 என்ன வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். ஓகே. செட் எழுதும் போது இப்படிதான் எழுதுவேன். ஸோ இதோட டைப் என்னன்னு கேக்குறாங்க. ஐயோ படிச்ச மாதிரி இது. This is dictionary ஆமா. or set. செட்டையும் நம்ம இப்படிதான் எழுதணும். டிக்ஷனரினா வந்து செட்னா என்ன Ma'am, 1 2 நீங்க 3 ஏதாவது ஒரு இல்ல மேம், நீங்க correct. வந்து இது நடத்தும் போது சொன்னீங்கல்ல மேம், செட் டிக்ஷனரி ரெண்டுமே Correct. அப்படிதான். பட் ஆனா செட்டை டிஃபைன் பண்ணும்போது வந்து இது ஃப்ளவர் பிரேசஸ்லாம் டிஃபைன் பண்ணணும், கர்ல் பிரேசஸ்ல டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா வெறும் கர்ல் பிரேசஸ் வந்து செட்டுன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. வெறும் கர்ல் பேசிஸை மீன்ஸ் செட்டு எழுதும் போதும் நான் அந்த டாபிக் திருப்பி ரிப்பீட் பண்றீங்க. This is yes. ஸோ செட் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலி பிரேசஸ் இப்படிதான். இப்போ ஒரு செட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா S1 கொடுத்துக்கிறேன். செட் 1 செட்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே. 1 2 3 இருக்க போது அதே ஒரு டிக்ஷனரி எழுதுறேன். ஒரு D1 அப்படின்னு போட்டு எழுதுறேன் டிக்ஷனரி. அவனையும் நான் அப்படிதான் எழுத முடியும். ஓகே. காலி True, ma'am. பிரேசஸ் போட்டு Answer. 1 போட்டு ஏதோ ஒன்று 1க்கு வேல்யூ வந்து அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே. 2 நம்பரை போட்டு மணி. ட்ரூ தான் மேம். True, ma'am. ஓகே. 3க்கு வந்து லோகேஷ் போட்டுக்கோ. இதுவும் வந்து டிக்ஷனரி. ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எம்டியா கொடுத்துருக்காங்க. எதுவுமே பாஸ் பண்ணல. நம்ம செஷன் நடத்தும் போதே நான் அது சொல்லியிருக்கேன். ஒரு இதுக்குள்ள நீங்க இப்படி 1 2 3 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா செட்டுன்னு எடுத்துக்கும். ஏன்னா அது கீ அண்ட் வேல்யூ பேர்ல நீங்க கொடுக்கல. நீங்க D1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மீன்ஸ் ஒரு டிக்ஷனரி நீங்க பண்ணும்போது ஒரு கீ ஒரு கோலன் போட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்ஷனரின்னு எடுத்துக்கும். ரெண்டுத்துக்குமே இந்த ஃப்ளவர் பேசிஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா வந்து இப்போ வந்து நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பைத்தான் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அது பை டிஃபால்ட் அது வந்து டிக்ஷனரியா தான் எடுத்துக்கும். ஓகே. இது நம்ம செஷன் நடத்தும் போதே இது நம்ம ஒரு தனியா ஒரு டாபிக்கா பார்த்துருப்போம். கரெக்டா? எம்டியா நீங்க ஒரு விஷயத்த பாஸ் பண்ணும்போது கர்லி பிரேசஸ்ல பாஸ் பண்ணும்போது பைத்தான் will always understand that is a empty dictionary. ஓகே. இது வந்து ஒரு செட்டு கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே. சேம் ஆன்சர் நம்ம இப்போ என்ன பார்த்தோமோ அதை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். அண்ட் மோரோவர் நம்ம செஷன் நடக்கும் போதும் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு செட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது ஒரு காலி பிரேசஸ் போட்டுட்டு இந்த குள்ள நிறைய வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது செட்டுன்னு எடுத்துக்க போகுது. இல்லை நான் வந்து கீ அண்ட் வேல்யூ காம்பினேஷனில் கீ வேல்யூ பேரை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அது கீ வேல்யூ பேரில் எடுத்துக்க போகுது. கீ வேல்யூ பேரை பார்த்த உடனே அதுக்கு என்ன தெரியும்? ஒரு கீ அதுக்கு ஒரு வேல்யூ போட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்புறம் டிக்ஷனரியாக செட் பண்ணிக்க போகுது. இல்லை நான் கீ வேல்யூ பேரில் கொடுக்கல சும்மா ஒரு எலமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா செட்டுன்னு எடுத்துக்க போகுது.
ஸோ உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு அதை ஃபைண்ட் பண்ணிக்கும். பட் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது பை டிஃபால்ட் என்ன பண்ணுன்னா இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்த்த உடனே எப்படி இப்போ செட் லிஸ்ட்னா இதை பார்த்தோன்னே இது லிஸ்ட்டுன்னு எடுத்துக்குதோ, இந்த கர்லி பிரேசஸை பார்த்தாலே ஃப்ளவர் பேசிஸ் பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் will always understand that is a dictionary. ஓகே. ஆனால் இப்போ நான் வந்து எம்டி செட்டு கிரியேட் பண்ணி இப்போ எம்டி லிஸ்ட்டுனா எப்படி ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டி டிக்ஷனரி மீன்ஸ் எம்டி லிஸ்ட்டு. எம்டி டிக்ஷனரிக்கு இப்படி இப்போ நான் எம்டி செட்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் செட்டு அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எம்டி செட்டு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். ஓகேம்மா. ஐ திங்க் நவ் எவ்ரிஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேறு ஏதாவது இதில் டவுட் இருக்கா? இல்லை மேம், புரிஞ்சிச்சு. ஓகே. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? போகலாம். ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணிட்டு ஓகே ஆன்சர் நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன் போல. பட் ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணிட்டு அதோட டைப் என்ன அப்படின்னு அப்படின்னா என்ன டைப்பாக இருக்கும் நான் மேலே கொடுத்துருக்கோம். டபுள் தான் மேம். கிரியேட் டப்புள் தான் மேம். கரெக்ட். ஓ, லிஸ்ட் உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஓகே. இல்ல மேம், முன்னாடி இதை டபுள்னு just எழுதிட்டாலே இது டபுள் தானே மேம். அது எஸ் இன்னொன்னு இது ஃப்ளவர் பேசிஸ்ல கிரியேட் பண்றப்ப கரெக்ட். இந்த டப்பிளில் இப்படி எழுதிட்டீங்கனாலே அது டப்பிள் தான். இது வந்து ஜஸ்ட் அந்த டப்பிளில் இருக்கிற எலமெண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான். உங்களுக்கு நம்ம லிஸ்ட்லேயும் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா? செட்லேயும் ஒரு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எங்கள் 0 1 2 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற விஷயத்த நான் பார்க்கணும். மீன்ஸ் எங்கள் 0 பிளேஸில் என்ன இருக்குது, 1 பொசிஷனில் என்ன இருக்குது, செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ரேஞ்ச் விட்டுக்கலாம். 0 to 1 என்ன இருக்குது அப்படின்றத இண்டெக்ஸிங் பண்ணிக்கலாம், ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். சேம் திங் நீங்கள் டப்பிள்லேயும் அப்படி தான். இந்த டப்பிள் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த ஸ்கொயர் பிரேசஸ் பார்த்த உடனே அது ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஓகே 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 கிரேட். ஸோ இட்ஸ் அ டப்பிள். ஓகே ஓகே. எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு டப்பிள் வந்து கிரியேட் ஆனால் அது டப்பிள் தான். அதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது வந்து லிஸ்ட்டாக எதுவுமே கன்வெர்ட் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கறதுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. பிளாக் ஸ்க்ரீன். ஓகே. ஐ திங்க் திஸ் ஆல் த கொஸ்டின் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணது. அண்ட் திஸ் ஆல்சோ எந்த ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் நிறையவே பார்த்துருக்கோம். லிஸ்ட்டாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து அதில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான். நமக்கு டெய்லி செஷன்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கனெக்ட் பண்ணுறதே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் தான் கனெக்ட் பண்ணுறோம். எவ்வளோ பேருக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது, என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குன்னு கூட நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ இப்போ நான் அடுத்த தடவை வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அதை கவர் பண்ணதுக்கு அப்புறமும் மீன்ஸ் டெய்லிக்கும் அட்லீஸ்ட் ஒரு இன்னைய செஷனில் நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுக்காமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 9 to 10 வந்து 9 to 10:15 அந்த மாதிரி நம்ம மீன்ஸ் ஐ நீட் டு செக் வித் ஹோஸ்ட் அது மாதிரி பண்ண முடியுமான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு செஷனுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறது. இப்போதைக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்சர் கொடுத்து பண்ணுற ஒரு விஷயத்த பார்ப்போம். அடுத்தடுத்து போகும்போது ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதுறது,
அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்துட முடியும். ஓகேவா? ஓகே ஓகே மேம். ஓகே. அண்ட் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு பிளான் பண்ண செஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான். ஓகே. நான் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஃபங்க்ஷனோட டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே. ஓகே. ம். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் யார் யாருக்கு என்னென்ன கொஷின் வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு லிங்க்டின்ல பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்ல பார்க்குறீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது சம்வாட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் இதுக்கு இந்த ஆன்சர்னு நினச்சேன் ஆனால் இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. அது வந்து இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி வேலை பண்ணுறது தான். கரெக்டா? நமக்கு நம்ம இப்போ நான் ஒரு கொஷின் பார்த்துருப்பேன், இதுக்கு இதான் ஆன்சர்னு நினச்சிருப்பேன், ஆனால் அது வேற ஆன்சராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கொஷின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, லிஸ்டா டப்புலா அதுக்கு என்ன ஒரு ரீசன் வச்சு நீங்கள் அதை இது இப்படி தான் அதை எடுத்துக்குதா அப்படின்ற மாதிரி இது எல்லாமே அந்த குரூப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ் ஆகும். ஓகே. இது வந்து என்ன ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பிங் பண்ணுற மாதிரி இல்லையா, சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த போல் ஆப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. அது வந்து வாலண்டியர். நம்ம வந்து போன வாட்டி அல்சமத் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி இந்த செஷன் முடியும் போது நான் வேற ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கிறேன், அவங்க பண்ணால் போதும். மீதி எல்லாமே சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கொடுத்தா மட்டும் போதும். ஆல் ஐ நீட் இஸ் அந்த குரூப் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் அதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் போனால் ஐம் குட். அண்ட் நான் சொல்கிறேன், நான் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா, இந்த தியரட்டிக்கலாக படிக்கிறது, இதை படிச்சுட்டு இதுனா இப்படி அப்படியே ஒப்பிக்கிறது, இதை வந்து வேலையே ஆகவே ஆகாது. நிறைய 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 நீங்களே டீப்பாக போய் பார்க்கும்போது மட்டும்தான் நிறைய தெரியும். ஸோ நிறைய சைட் இருக்கு, நிறைய எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணி ஏதாவது ஒன்றத்தை ஷேர் பண்ணிட்டு அப்படி பண்ணீங்கன்னா இட்ஸ் அ ரெக்வஸ்ட் அகேன். ஓகே. அதை நீங்கள் பண்ணுறது பண்ணாது உங்களோடது. ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து என்னோட ஜாப். ஓகேவா? ஓகே. கோயிங் இன்டு த ஃபங்க்ஷன். ஓகே. ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு சின்ன கோடு எழுதுறீங்க. அந்த கோட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ பிரிண்ட் அப்படின்றது ஒன்று எடுத்துக்கோங்களேன். பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், இன்பில்டு ஃபங்க்ஷன். அது நிறைய இடத்துல பிரிண்ட்டுன்னு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதை பிரிண்ட் பண்ண அதை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல இல்லை, ஒரு கோடில் ஒரு 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 15 லைன் கோடு எழுதுறீங்கன்னா அது ஒரு 5 இடத்துலயாவது பிரிண்ட்டுன்னு எழுதி வைப்பீங்க. ஸோ ஒரு விஷயத்தை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன், ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தடவையும் அந்த 15 கோடை நீங்கள் எழுதணும்னு கிடையாது. ஓகே. ஒரு தடவை எழுதி அதை ஃபங்க்ஷன்னு ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் அதை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 10 லைன் கோடு எழுதுறேன், இந்த கோடு வந்து எனக்கு இங்கே மட்டும் யூஸ் ஆகாது, நிறைய இடத்துல யூஸ் ஆகும், சேம் கோடு தான், அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த கோடை வந்து என்ன பண்ணலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இது எதுக்கு அப்படின்னா ஒரு ரீயூசபிலிட்டிக்காக, ஒரு விஷயத்த நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அகெயின் நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் த கோட் வந்து கம்மியாகும். ஓகே. ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது ஒரு 15 லைன் எழுதிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அதே கோடு தேவைப்படுதுன்னா ஒரே இடத்துல போயிட்டு 15 லைனை திருப்பி எழுதுறதுல உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் டைமு, அது ஒரு தடவை பைத்தான் வந்து ரீட் பண்ணுறது, இன்டர்பிரட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கம்பைல் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு தடவை எழுதி ஒரு டிஃபைன் பண்ணி இதான் என்னோட ஃபங்க்ஷன், வேணுங்கிறப்ப நான் அதை கால் பண்ணிப்பேன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஏதாவது உங்களுக்கு அதில் டவுட் இருக்கா? ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது, ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி கால் பண்ணணுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஓகே. நீ ஒரு எக்ஸாம் சொல்லுங்க, பார்த்துடலாம் மேம். ஒரு எக்ஸாம் காட்டுங்க. அது நெக்ஸ்ட் செஷனில் நான் பண்ணுறேன். ஓகே. பிரிண்ட் ஃபங்க்ஷன் இப்போ சொன்னல, பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஒரு விஷயத்தை நம்ம கோடு எழுதியிருக்கும் போது 1 செகண்ட் அது கோடு எழுதியிருப்போம் இல்லையா? ஓகே.
இந்த இடத்துல பாருங்க, பிரிண்ட் அப்படின்றதே நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் அப்படின்றதுக்கு ஒரு கோடு இருக்கும். ஒரு என்ன உள்ள கொடுத்தாலும் அதை பிரிண்ட் பண்ணுது உங்க கம்பைலர் அப்படின்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு கோடு இருக்கும் இல்லையா? பிரிண்ட் ம் எழுதுறதுக்கு. ஸோ ம் இந்த வந்து ஒரு தடவையும் அந்த மொத்த கோடையும் நான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தடவை இதை நான் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள ஏதாவது கொடுத்தா இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுன்னு நான் கொடுத்துட்டா போதும். சாரி, ஏதாவது கேட்டீங்களா? ஓகே, யாரோ ஏதோ பேசின மாதிரி இருக்கு, பட் எனக்கு கரெக்டாக கொஸ்டின் வரல. இஃப் தட் இஸ் அ கொஸ்டின் திருப்பி கேளுங்க. ஓகே, ஒரு விஷயத்த நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க மல்டிபிள் பிளேசஸ்ல மல்டிபிள் டைம்ல யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, பிரிண்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். லைக் இந்த பிரிண்ட்டை வந்து நான் இங்கேயே அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நீங்க வந்து ரிப்பீட்டடா அதே லைன் ஆஃப் கோடை நீங்க எழுத தேவையில்ல. ஓகே, பிகாஸ் அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு தடவையும் ஒரு 15 லைனை திருப்பி 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 எழுதுறது அப்படின்றது தேவை கிடையாது. ஓகே, இப்போ நீங்க வந்து லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லென்த் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதி இதான் லென்த் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஒருத்தரோட லென்த் பார்க்கணும்னு எனக்கு மீன்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்றேன், அதோட லென்த் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணா மட்டுமே போதும். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்டுக்கு ஒரு 15 லைன் ஆஃப் கோடு இருக்கும் ஆல்ரெடி. நீங்க போய் சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா 15 லைன் ஆஃப் கோடு இருக்கும். நான் போய் ஒரு தடவையும் இதுதான் என்னோட லைன் ஆஃப் கோட்னு ஒரு தடவையும் நான் எழுத வேண்டாம். வேணுங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுதான் வந்து ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஒரு கீவேர்டு. இப்போ லிஸ்ட்டுனா லிஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் அது லிஸ்ட்டாக எடுத்துக்குது, இல்லை ஓப்பன் ஸ்கொயர் ப்ராஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராஸ் போடணும் அப்படின்ற மாதிரி டெஃப் அப்படின்றது தான் இதோட கீவேர்டு. ஓகே, ஒரு டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்கணும். உங்களோட ஃபங்க்ஷனுக்கான நேம். உங்களோட இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கால்குலேட்டர்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேம் நீங்கள் தான் வச்சுக்கணும். பிகாஸ் அந்த கோடிங்கில் நீங்கள் தான் அதை யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு யூசர் டிஃபைன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன நான் இன்புட்டாக கொடுப்பேன். ஒரு கால்குலேட்டர் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன் அப்படின்னா கால்குலேட்டருக்கு மேக்ஸிமம் இன்புட் என்னவா இருக்கும்? நம்பர் இருக்கும். நம்பர் 2 நம்பரை கூட்டு பெருக்க அந்த மாதிரி டிவிஷன் பண்ணி கொடு, மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடு, ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம். ஸோ நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கான ஒரு சின்டெக்ஸ். டெஃப் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் என்ன ஃபங்க்ஷன் நேம், என்னென்னலாம் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. தென் இந்த கோலன். இந்த கோலன் வந்து மேண்டேட்ரி. ஓகே, இங்கே நான் இதில் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, we begin with def then space followed by the function name. ஃபங்க்ஷன் நான் என்ன சொன்னேனோ அதை நான் என்னென்னலாம் சொன்னேனோ அதை நான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் நான் பண்ணலை. ஓகே, we should have a relevant name. ஓகேவா, ரிலவெண்ட் நேம்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்ணாபின்னா நீங்கள் பேர் வச்சிங்க அப்படின்னா அடுத்து வரவங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இப்போ கால்குலேட்டர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கால்குலேட்டரை இல்லை அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேர் தான் வைக்கணுமே தவிர்த்து நான் வந்து என் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேர் வச்சிங்க அப்படின்னா அந்த யோகேஷ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் மட்டும்தான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வைக்கணும். அது 15 லைன் இப்போ கோடு எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு வந்து அது மீன்ஸ் என்ன இப்போ வந்து ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ நான் உள்ளே இருக்கிற கோட் வந்து ஒரு நம்பரை வாங்கி டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறேன். 0ன்னு வந்துச்சுன்னா ஈவன், அது 0 ஜீரோ வரல வரணும் அப்படின்னா அது இங்க காட்டும் ஈவன் நம்பர். அப்படி அது எழுதியிருக்கேன். ட்ரூ ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பேர் என்ன வைக்கணும் அப்படின்னா ஆட் அண்ட் ஈவன் இல்லை ஃபைண்ட் ஆட் அண்ட் ஈவன் அப்படி தான் வைக்கணுமே தவிர்த்து சும்மா ஏதாவது ஃபேன்சியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு நேம் வச்சுட்டேன் அப்படின்னா இட்ஸ் யூஸ்லெஸ். ரைட், நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ நீங்கள் எழுதுகிற கோடு எதுக்காகவோ அந்த கோடை மட்டும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் நேம் தான் நீங்கள் வைக்கணும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு. இட்ஸ் அ தம் ரூல்.
இட்ஸ் நாட் சம்திங் இதெல்லாம் நான் பண்ணாட்டி உங்களுக்கு எரர் அடிக்காது. நீங்க என்ன பேர் வச்சாலும் பைத்தானுக்கு அது வந்து தெரிய போறதில்ல. அது எரர் அடிக்க போறதில்ல. பட் ஆஸ் அ டெவலப்பர் இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் நெறைய இருக்கணும். என்ன பேர் வைக்கிறோம் ஒரு ஃபங்ஷனுக்கு, ஒரு கரெக்ட்டான பேர் வைக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் நீங்க யோசிச்சு வைக்கணும். ஓகே. ஆல்சோ பி கேர்ஃபுல் வித் த நேம்ஸ். ஓகே. இந்த நேம் என்ன அதான் என்ன நேம் வைக்கிறோன்றதுல நீங்க தெளிவா இருக்கணும். ப்ளஸ் ஆல்ரெடி சில நேம்ஸ்லாம் இருக்கும். ஓகே. இப்ப லென்த்து, இந்த கவுண்ட்டு இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி சில இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ நேம்ஸா டிஃபைன் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிற நீங்க மெத்தட் நீங்க ஓவர் ரைட் பண்ணணும். இல்ல எனக்கு அந்த மாரி வேணா பட் இது வந்து அவாய்ட் பண்றது கரெக்ட். இட்ஸ் நாட் லென்த் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்ஷன்னா நீங்க லென்த் 1ன்னு வச்சுக்கோங்க. இல்ல லென்த் 1 அப்படின்னா எல்லாம் டிஃபைன்ட் உங்களோட இதுல யூசர் லென்த் அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்படி வச்சு உங்க அப்ளிகேஷன் பேர் வந்து என்னவோ அதுக்கேத்த மாதிரி ஒரு லென்த் இல்ல கஸ்டமைஸ்டு லென்த் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுக்கலாமே தவிர்த்து இருக்கிற பேரை நீங்க வைக்கக்கூடாது. அண்ட் ஏதாவது ஒரு கீவேர்டு ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் இந்த ஃபார், இஃப், எல்ஸ் இதெல்லாம் வந்து கீவேர்ட். இந்த கீவேர்டையும் நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்கு பைத்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நேமும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஓகே. the pair of parentheses with the number of arguments separated by comma. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண போறோம் இல்லையா? இதை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம் இது என்னன்றது. அதை நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னாலே அதை வந்து நீங்க கம்மா செப்பரேட்டடா தான் போடணும். அது உங்களுக்கு நார்மலா தெரியும். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பாஸ் பண்ணாலும் அது எப்படி செப்பரேட் இப்போ நான் ஒரு 5 வேல்யூ அனுப்புறேன் அப்படின்னா 5 வேல்யூ நீங்க பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கம்மா போட்டு தான் நீங்க செப்பரேட் பண்ணணும். இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா இன்புட் டு த ஃபங்க்ஷன். ஓகே. இன்புட் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ நான் இங்கே என்னன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் இந்த கொடுக்குற நம்பரை அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா சொல்லணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா இதுக்கு. ஓகே. இப்போ ஒரு டிஃபைன் பண்ணுறதுக்கு டெஃப்னு கீவேர்டு கொடுத்துட்டு தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு இது வந்து இதுக்குள்ள ஒரு நம்பரை பாஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். n அப்படின்றது நான் இங்கே நம்பர் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ num1 num2 அப்படின்ற மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணது இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட். 2-3 தடவை ஒரே நம்பரை நான் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய நம்பரை பாஸ் பண்ணோம்னா எத்தனை ஆர்குமெண்ட் வேணுமோ அத்தனை ஆர்குமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கம்மா செப்பரேட்டடாக போட்டுக்கணும். ஓகே. அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கோலன் போடணும். இட்ஸ் அ மேண்டேட்ரி ஒன். கோலன் போடலை அப்படின்னா அது ஃபங்க்ஷன்னு தெரியாது. இந்த கோலன் இஸ் மேண்டேட்ரி. இந்த கோலன் நான் வந்து 19 கொடுத்துருக்கேன். 19 வந்து ஆட் நம்பர்னு அதுவாக சொல்லுது. இப்போ நான் இங்கே வந்து 20 கொடுக்குறேன். 20 இஸ் ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை எழுதினா மட்டும் நான் போதாது. இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு நம்பரையும் நான் கொடுக்கணும். இன்கேஸ் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு எரர் அடிக்கும். நீ வந்து எனக்கு எதுவுமே நீ கொடுக்கல. ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நம்பர் பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் நீ எதுவுமே கொடுக்கல. நம்ம மிஸ்ஸிங் ரெக்யர்மெண்ட் வித் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் தான் அது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்றது சொல்லும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ஸ் திருப்பி நான் நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஒரு ரூல்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. கோலன் போடுறது இட்ஸ் அ மேண்டேட்ரி. ஓகே. இன்டென்ஷன் ரூல் வந்துட்டு எந்த ஒரு இப்போதைக்கு இருக்கிற பைத்தான் எடிட்டரில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எடுத்துக்கும். இட்ஸ் நாட் நெசசரிலி நீங்கள் கொடுக்கணுன்ட்டு. கோலன் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் செகண்ட். டெஃப் அப்படின்னு நான் போடுறேன். டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை சும்மா இப்போதைக்கு ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு நான் இப்போ இந்த கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்தாலே இது வந்து இந்த இடத்துக்கு போகாது. ஒரு டேப் ஆமா விட்டு தான் வரும். இதுக்கு பேர் தான் இன்டென்ஷன் அப்படின்றது. மேம், அதுதான் டவுட்டாவே. பைத்தான்ல இட்ஸ் அ மேண்டேட்ரி. ஓகே. இன்டென்டேஷன் ரூல் வந்து பைத்தான்ல மேண்டேட்ரி. பிகாஸ்
நம்ம ஜாவாலாம் படிக்கும்போது இது இன்ட்டா அதுவா இதுவா நிறைய நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்போம். பட் இங்க வந்து அப்படிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். பட் இன்டென்டேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நீங்க யூஸ் பண்ற எல்லா எடிட்டர்லுமே அதுவே ஆட்டோனா ஆட்டோமேட்டிக்கலி அதுவே வந்து எடுத்துக்கும் எதுவா இருந்தாலுமே. நீங்க வந்து ஒன்னத்த ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. இப்போ நீங்க தப்பா குடுத்துட்டு நான் வந்து பேக்ஸ்லாஷ் மீன்ஸ் டெலீட் குடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் சும்மா ரிட்டர்ன் அப்படின்னு நான் டைப் பண்ணா கூடமே அது வந்து எனக்கு எரர் தான் குடுக்கும். மேம் ஏன்னா அதுதான் நீ மேம் நீ எந்த இடத்துல போறதுன்னு தெரியல மேம். எங்கெங்க கோலன் வரும்னு தெரிய மாட்டேங்குது மேம். ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது நீங்க கோலன் குடுக்கணும். ஃபங்க்ஷன் எழுதி முடிச்ச உடனே நீங்க கோலன் குடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோலன் குடுக்கணுன்றது இட்ஸ் அ வே. அப்படிதான் நீங்க எழுதணும். ஓகே. ரிப்பீட்டட் நோட்புக்ல வந்து இன்டென்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற முக்காவாசி எடிட்டர்ல அது எடுத்துக்குது ஆட்டோமேட்டிக்கா. இஃப் நாட் யூ நீட் டு புட் சம் டேப். மேக் யூஸ் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து நான் கோடிங் உங்களுக்கு பண்ணும்போது சொல்றேன். நீங்க என்னென்னலாம் இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ நீங்க நான் ஒரு என்ட்ரு கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு அது எரர் கொடுக்காது. இது உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ அது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பட் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் லைன் இல்லையா மெமரி. இதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோட ரூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் பேசிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி எழுதுறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்களும் கொஞ்சம் இதை பாருங்கள், ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றது. ஓகே. ஐ திங்க் ஒரு 8 நிமிஷம் தாண்டி போயாச்சு. எனி டவுட் ஃபார் திஸ் டுடே செஷன்? No, ma'am. Ma'am, ஓகே, கிரேட். basically function is a reusable block of code with a Correct. number of times, கரெக்ட். எத்தனை and it டைம்ஸ்னாலும் யூஸ் also பண்ணிக்கலாம். it also reduces the length of the code also. கரெக்ட். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆர் Hmm. லென்த் ஆஃப் த கோட் எல்லாத்தையுமே அதை ரெடியூஸ் பண்ணிக்கும். ஒரே ஒரு தடவை எழுதிட்டு நிறைய தடவை யூஸ் பண்ணிக்கிறீங்க. காப்பி பேஸ்ட் மாதிரி தான். காப்பி Okay. பேஸ்ட்டில் கூட காப்பி பேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா காப்பி பேஸ்ட்டில் அப்படியே எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த ஒரு பேக்கடாக ஆக்கிட்டு காம்பேக்டாக ஆகினதுக்கப்புறம் திருப்பி அதை ஒரு ஒரு தடவை ஒரு லைனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இஸ் எனி அதர் டவுட்? Yes, no. Can we close the session? எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே மேம். Okay, thank you so much. Have a happy Sunday. Thank you all for joining. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma. Thank you. Thank you. Thank you, ma'am.